பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் சித்திரத்து செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்கள ஆகிற வரைக்கும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையோட உள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்குது சித்திரத்து செடி. இதை எப்படி பயன்படுத்துறது, இது எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். இது இஞ்சி இருக்குது இல்லையா, மஞ்சள் இஞ்சிலாம் அதை சேர்ந்த ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்தது தான், கிழங்கு வகையை சேர்ந்தது தான் இஞ்சி மாதிரி கிழங்கு மாதிரிக்கு. ஜிஞ்சிபரேசி ஃபேமிலியை சேர்ந்தது, ஜிஞ்சிபரேசி குடும்பத்தை சேர்ந்தது தான். ஆல்ஃபினியா கால்வா அப்படின்னு பேரளத்தையை சொல்லுவாங்க. ஆல்ஃபினியா அஃபிசீனியாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரத்தையோடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் இருக்குது. குளிர்ச்சியை போக்கி வெப்பத்தை தரவல்லக்கூடியது இம்மூலிகை. இந்த மூலிகை பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கோழையை அகற்றும், பசியை தூண்டக்கூடியது, மூட்டு வலியை போக்கக்கூடியது, சயரோகம் ஆஸ்துமாவை குணமாக்கும். சிறிதளவு, அதாவது இஞ்சி மாதிரிக்கு சின்னதாக நம்ம கட் பண்ணி வாயில் போட்டு அடக்கிக்கிட்டு அந்த ஜூஸை உமிழ்நீரோடு சேர்ந்து நம்ம முழுங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அது என்ன சொல்கிறது, வறட்டு இருமல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் போக்கக்கூடியது. வாந்தி, குமட்டல், சீதப்போக்கை குணமாக்கக்கூடியது. இது நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். இஞ்சி காஞ்சிச்சுன்னா சுக்குங்கிறோம் இல்லையா, அது மாதிரிக்கு இது ஒரு சிவந்த நிற ஜாதிப்பத்திரி கலரில் தான் இந்த சித்திரத்தை இருக்கும். இதுவும் சுக்கு போல் காஞ்சி விரலி மஞ்சள் போல் காணப்படக்கூடிய ஒரு இதுதான். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு சித்திரத்தை துண்டை எடுத்துக்கிட்டு 20 ml தண்ணியில் ஒரு கப்பில் போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாக்கா வடிகட்டி அதுக்கப்புறமா சிறிது, அதாவது 50 கிராம் அளவுக்கு சீனாக்கல்கண்டு சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா பித்தம், தலைவலி, நிமோனியா, ஜுரம், தொண்டை கரகரப்பு, வாயு கோளாறு போன்ற உபாதைகள் எல்லாம் நீக்குது. ஜுரத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சித்திரத்தை 100 கிராம் எடுத்துக்கிட்டு சீனாக்கற்கண்டு 100 கிராம், ரெண்டும் சம அளவு தனித்தனியாக நம்ம தூள் செஞ்சுட்டு இரண்டையும் கலந்து வாயில் போட்டாக்கா சுவாச கோளாறு, கோழை போன்றவற்றை போக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரத்தை திப்பிலி நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க. ஜாதிபத்திரி மூணுத்தையும் 10 கிராமுக்கு தூள் செஞ்சு ஒரு கப்பு நீரில் போட்டுட்டு அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி குடித்தாக்கா எல்லா விதமான காய்ச்சலும் நுரையீரலுக்கு போயிடும். நுரையீரலில் உள்ள அந்த கோலை சுற்றிக்கிட்டு நமக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால இதை சாப்பிட்றதுனால சீராக நமக்கு ப்ரீத் பண்ண, சுவாசிக்க முடியும். இந்த பொடியை சிறிது எடுத்து தேனில் குழச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா வறட்டு இருமல், காய்ச்சல், வாந்தி இவற்றை தடுக்கலாம். குழந்தைய குளிப்பாட்டினோன்னு சின்ன குழந்தைங்கள வசம்பு, சித்திரத்தை இதெல்லாம் கல்லில் வச்சு உரமருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த சளிக்கு உரமருந்து, அப்புறம் வாந்தி பேதிக்கு மருந்து அப்படின்லாம் கொடுப்பாங்க நம்ம பாட்டிமார்கள். அந்த இதெல்லாம் குளிப்பாட்டினோடனே உரசி ஒரு இழப்பு இழைச்சி நாக்கில் தடவி விடுவாங்க. அதுபோல் இந்த சித்திரத்தையும் நம்ம தேனில் குழச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வறட்டு இருமல், காய்ச்சல், வாந்தி இவற்றை போக்கக்கூடியது. அதே மாதிரிக்கு தேங்காய் பர்பி நம்ம செய்யும்போது உணவுலையும் இதை கலந்து சாப்பிட்றோம். சுக்குப்பொடி எப்படி பொங்கல் எல்லாம் போடுறோமோ அதே போல் ஸ்வீட்லெலாம் போடுறது மாதிரி தேங்காய் பர்பியில் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த சித்திரத்தை சேர்த்தால் நல்ல சூப்பரான ஒரு சுவையோடு இருக்கும். இனிப்பு சுவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த சித்திரத்தை.
அதே போல் ஆஃப் தேக்கரண்டி இந்த பொடியை வந்து வெந்நீரில் அல்லது சூடான பாலில் கலந்து உணவுக்கு முன்னர் உண்டு வந்தால் நாள்பட்ட சளி, இளைப்புனா அந்த மூச்சிறைப்பு இருக்குது இல்லையா, அது ஆஸ்துமா, தொண்டையில் வலி, தொண்டைப்புண் போன்றவை சரியாகும். வெந்நீரில் அல்லது பாலுக்கு பதிலாக தேநீர் கலந்தும் வந்து இதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இரவில் ஒரு சிட்டிகை வந்து பாலில் கலந்து சாப்பாட்டுடன் சாப்பிட்டதுக்கப்புறமா இரவு நேரத்தில் ஒரு சிட்டிகை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் நோயை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம வந்து வீட்டில் வந்து எளிமையாக வளர்க்கலாம். பாருங்க, நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். கிழங்கு தான், ஒரு காலேஜ்லேருந்து இதை கொண்டு வந்து வச்சேன். இது நல்லா இப்போ வந்து 2 வருஷம் ஆகுது. இதில் பூக்கக்கூடியது தான், ஆனால் இன்னும் வந்து பூக்களை நான் வளர்த்துக்கிட்டு வரேன். இதை பேத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிழங்கு மாதிரி, அதாவது மஞ்சள் கிழங்கு போல் வந்து இதில் காணப்படும். இதை வந்து கிள்ளி பார்த்தோம்னா அப்பா அந்த சித்திரத்தோட வாசனை செமையாக இருக்குங்க. அது நம்மளுடைய ட்ரெஸ் பட்டுதுன்னா கூட காற்றுல அதனுடைய வாசனை நல்லா வந்து வாசனை வரும். நீங்களும் இந்த செடியை வந்து வாங்க. சின்ன சின்ன தொட்டி இருந்தால் கூட, கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட நம்ம மூலிகை செடிகள்லாம் வந்து நம்ம வளர்க்கலாம். நம்ம இன்னொரு பதிவில் இன்னொரு மூலிகையை பற்றி பார்ப்போம். பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி.